சிறுநீர் கழிக்கும் போது நொரையா வருது. ஸோ இதுதான் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட். புரதம் வெளியேறதுங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, சதை அழுகி வெளியே வர்றது தான். சர்க்கரை வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகள் இருந்தாலும் நீங்க யூரின் போகும்போது உங்களுக்கு நொரையா போகுது அப்படின்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு சிக்கல் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இவர்களுக்கு சிறுநீரகம் செயலிழப்புக்கான மருந்து வந்து தனியா கொடுக்கணும், அதுக்கான மருத்துவம் வேற. புரோட்டீன் லீக்கேஜ் நிக்குது அப்படின்னா, புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா அதுக்கான மருத்துவம் வேற. சரியான மருத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த புரோட்டீன் லீக்கேஜை 15 to 20 டேஸ்க்குள்ள நிறுத்திடலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க ஹீரோ சக்திவேல் யுவராஜ் பேசுறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காக பாத்தீங்கன்னா, புரோட்டீன் லீக்கேஜ், புரதம் வெளியேறுதல், சிறுநீர் கழிக்கும் போது நொரையா வருது. ஸோ இதுதான் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட். இதுதான் நாளடைவில் சிறுநீரகத்தை வந்து செயலிழக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விதமான தொந்தரவு. ஸோ இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சிறுநீரகத்தோட முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல இருக்கக்கூடிய சத்தை இந்த உடம்பு வந்து பிரிக்குது இல்லையா? பிரிச்சப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உடல் பிரிக்கும் போது அதுல கிட்னியோட பர்டிகுலர் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உணவுல இருக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, இந்த நீரை வந்து பிரிச்சு கழிவை வந்து சிறுநீராகவும் சத்தை வந்து ரத்தத்துக்குள்ளேயே அனுப்புறது. அதே மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த சத்தை பிரிச்சு ரத்தத்துக்குள்ளேயும் கழிவை பிரிச்சு சிறுநீர் பைக்கும் அனுப்புறது தான் இந்த சிறுநீரகத்தோடைய முக்கியமான வேலை. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. என்னைக்கு அந்த ஃபில்ட்ரேஷன், இந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த வடிகட்டும் திறன் வந்து அந்த நெஃப்ரான் செல்ஸ்க்கு தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப என்னைக்கு வடிகட்டும் திறன் வந்து குறைய ஆரம்பிக்குதோ, அங்க முழுசா அந்த வேலை நடக்கலையோ, உறுப்பு என்னைக்கு, அதாவது சிறுநீரகத்தோடைய அந்த சிறுநீரக உறுப்பு வந்து என்னைக்கு பாதிப்புக்கு உள்ளாகப்படுதோ அன்னைக்கு வந்து என்ன ஆகும்னா, நெஃப்ரான் செல்ஸ் ப்ராப்பரா வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணாம அங்க இருக்கக்கூடிய சதை அழுகி வெளியே வர்றது தான் வந்து புரோட்டீன் லீக்கேஜ். ஸோ அந்த புரதம் வெளியேறதுங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, சதை அழுகி வெளியே வர்றது தான். ஸோ அதுதான் யூரின்ல வந்து நொரையா இருக்கும். இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, கிட்னி டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட், EGFR, இதெல்லாம் வந்து நொரை போய்கிட்டே இருக்கும். பட் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னாலும் ரிசல்ட் எதுவுமே வராது. புரோட்டீன் லீக்கேஜ், புரோட்டீன் பிளஸ் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது, எதுவுமே வராது. ஆனா சிறுநீரகத்துல வந்து பாத்தீங்கன்னா நுரைய வந்து சிறுநீர் வழியா போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறது வந்து நம்ம டெஸ்ட் ரிசல்ட் மூலியமா அவங்க வந்து பாக்குறாங்க. பட் தமிழர்களுடைய மருத்துவம் அப்படி கிடையாது. நம்ம ஒரு மனிதருடைய உணர்வு எந்த அளவில் இருக்கு, அவங்களுடைய உடல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கிறதையும் பார்க்கறதா நம்மளுடைய சித்த மருத்துவம் அப்படிங்கிறது. ஸோ இரண்டுமே வெவ்வேறு. இதை வச்சுக்கிட்டு நீங்க அதை கம்பேர் பண்ணக்கூடாது, அதை பார்த்துட்டு இந்த பக்கம் நீங்க பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டுமே வெவ்வேறு விதமான கொள்கைகளும் ரெண்டு வெவ்வேறு விதமான டயக்னோஸ்டிக் மெத்தடும் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரிசல்ட் இருந்தாலும் ரிசல்ட் இல்லைனாலும், உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்க HbA1c அதிகமா இருக்கலாம், சர்க்கரை வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகள் இருந்தாலும் நீங்க யூரின் போகும்போது உங்களுக்கு நொரையா போகுது அப்படின்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு சிக்கல் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பை சிம்டம்ஸுக்கு நம்ம வந்து கரெக்டான மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு 100% வந்து இது நம்ம வந்து கண்டிப்பா குணப்படுத்தலாம். இதுக்கு உணவு கட்டுப்பாடு கம்பல்சரி அவசியம். குறிப்பா வந்து புரோட்டீன் சார்ந்த உணவுகள் தொடவே கூடாது. அதாவது இங்க புரோட்டீன் லீக்கேஜ் நடக்கிறப்ப புரோட்டீன் சார்ந்த உணவுகள் கண்டிப்பா கூடாது. குறிப்பா பருப்பு ஐட்டங்கள் ஆகாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, முட்டை இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடக்கூடாது, டீ, காஃபி, இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கஞ்சி, வடிச்ச சாதம், நீர் காய்கறி பொரியல், அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ரசம், மலநெல்லிக்காய் இருக்குல்ல, மலநெல்லிக்காய் ரசம், புளி சேர்த்தாத மலநெல்லிக்காய் ரசம், வெண்ணெய் எடுத்த மோர், இதெல்லாம் 3 வேளை கரெக்டா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டான மருத்துவம், சரியான மருத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த புரோட்டீன் லீக்கேஜை 15 to 20 டேஸ்க்குள்ள நிறுத்திடலாம். இதே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல சார் எனக்கு கிரியேட்டினின் லெவல் வந்து அதிகமா இருக்கு, யூரியா லெவல் அதிகமா இருக்கு, யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கு, கை கால் முகம் வீக்கமா இருக்கு அப்படின்னாலும் அவர்களுக்கும் புரோட்டீன் லீக்கேஜை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நம்மளால வந்து அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரியான தரமான மருத்துவம், அதாவது எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டீன் லீக்கேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க பகலவன் ஹெல்த் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு மற்றும் சென்னை 2 இடத்துல இருக்கு. இதுல வந்து மருத்துவம் எடுத்துக்கிறவங்களுக்கு சீக்கிரத்திலே வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் லீக்கேஜை நிறுத்துறதுக்கான தரமான சரியான மருந்துகள் நாங்க கொடுக்குறோம், வித் கேரண்டி ரிசல்ட்டோட. குறிப்பா வந்து யூரியா லெவல் அதிகமா இருக்கு, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு, கிரியேட்டின் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னா இவர்களுக்கு சிறுநீரகம் செயலிழப்புக்கான மருந்து வந்து தனியா கொடுக்கணும், அதுக்கான மருத்துவம் வேற. புரோட்டீன் லீக்கேஜ் நிக்குது அப்படின்னா, புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா அதுக்கான மருத்துவம் வேற. ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்க ப்ராப்பரா எங்க கிளினிக்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு, BSMS டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மருத்துவத்தை நீங்க வித் கேரண்டி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்துகளை நீங்க வந்து வாங்கிக்கலாம், பயன்படுத்திக்கலாம்.
ஸோ நீங்க எங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க ரிப்போர்ட்ஸ் எதாவது இருந்தால் சென்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு ஆன்லைன் கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை நேரில் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம். நீங்க வந்து சப்போஸ் எனக்கு வெளிநாடுகளுக்கு மருந்துகள் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.